வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஊரடங்கு விதிகளை மீறுவோர் மீது இன்று முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேட்டி. முழு ஊரடங்கை மீறி பொதுவெளியில் நடமாடினால் நடவடிக்கை. காவல்துறை டிஜிபி திரிபாதி எச்சரிக்கை. ரெம்டெசிவிர் விற்பனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து நேரு ஸ்டேடியத்திற்கு மாற்றம். கொரோனா நோயாளிகளை ஆம்புலன்ஸ்களில் காத்திருக்க வைக்கக்கூடாது என அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல். தமிழகத்திற்கான முதல் ஆக்சிஜன் சிறப்பு ரயில் மேற்கு வங்கத்தில் இருந்து சென்னை வந்தடைந்தது. ஆக்சிஜன் தேவைப்படும் மாவட்டங்களுக்கு லாரி மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடு. தமிழகத்தில் ஒரே நாளில் 30,621 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 297 பேர் பலியானதாக சுகாதாரத்துறை தகவல். கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் 6 முதல் 8 வாரங்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தல். ஸ்புட்னிக் தடுப்பூசி அடுத்த வாரம் முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். ஜூலை மாதத்தில் இந்தியாவில் ஸ்புட்னிக் தயாரிப்பு தொடங்கும் என மத்திய அரசு தகவல். கோவாக்சின் தயாரிப்பு முறையை பகிர பாரத் பயோடெக் ஒப்புதல். தடுப்பூசியை தயாரிக்க பிற மருந்து நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அழைப்பு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொற்றில் இருந்து மீண்ட 6 மாதங்களுக்கு பின்னரே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். மத்திய அரசுக்கு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை. கோவிஷீல்டு 2வது டோஸுக்கான இடைவெளி அதிகரிப்பு. 12 16 வாரங்களுக்கு பிறகு 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்த தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு பரிந்துரை. சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அதிக அளவில் நடத்தப்பட்ட மத நிகழ்ச்சிகளும் அரசியல் நிகழ்வுகளுமே இந்தியாவில் கொரோனா அதிகரிக்க காரணம். உலக சுகாதார அமைப்பு தகவல். நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 100 மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. 18 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல். நாட்டில் தடுப்பூசிகள், ஆக்சிஜன், மருந்துகள் ஆகியவற்றுடன் பிரதமர் மோடியும் காணவில்லை. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம். கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட பிரதமர் மோடி மட்டுமே காரணம். நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஓவைசி குற்றச்சாட்டு. இந்தியா முழுவதும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளை ஏன் அனுமதிக்க கூடாது? மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மின்னல் தாக்கியதில் 18 யானைகள் உயிரிழப்பு. அசாமில் நிகழ்ந்த துயர சம்பவம். அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவிருந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகள் ஒத்திவைப்பு. கொரோனா பரவலை அடுத்து யுபிஎஸ்சி நடவடிக்கை.
கடலூர் சிப்காட் தொழில் பூங்கா ரசாயன ஆலையில் பாய்லர் வெடித்து 4 பேர் உயிரிழந்த சம்பவம். பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தொழிற்சாலை நிர்வாகம் அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்திக் கொண்டவர்கள் முகக்கவசம் அணிய தேவையில்லை. அமெரிக்க அரசு அறிவிப்பு. ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்திய கிரிக்கெட் அணி தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிப்பு. அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. தேனி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் ஊரடங்கு தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களுடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை, ஆக்சிஜன் இருப்பு மற்றும் ஊரடங்கை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட 5 முக்கிய முடிவுகள் குறித்து பேசப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் இன்று முதல் ஊரடங்கு விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதற்காக 30 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரித்துள்ளார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓரிரு தினங்களில் சென்னையின் பல்வேறு இடங்களில் தடுப்பூசி முகாம் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். வேக்சினேஷன் பண்ணாது இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் வேக்சினேஷன் பண்ண வேண்டும் என்பது உங்கள் வழியாக நான் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கின்றேன். மாநகராட்சி சார்பாக ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் மூலமாக, செவிலியர்கள் மூலமாக நெக்ஸ்ட் 3 to 4 டேயில் ஒரு மேசிவ் வேக்சினேஷன் டிரைவ் நடத்ததாக ஜோனல் மாநகராட்சியுடைய ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர், ஜோனல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம். 15 டீம் வந்து 30 டபுள் ஆக்கப்படும் என்பது இது டீம்ஸ் வந்து போலீஸ் அண்ட் மாநகராட்சியுடைய ஊழியருடைய டீம் வந்து double ஆக்கப்படும். so that there is a stricter enforcement of lockdown guidelines. முழு ஊரடங்கை மீறி பொதுவெளியில் நடமாடினால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை டிஜிபி திரு திரிபாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 10ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் மக்கள் இந்த முழு ஊரடங்கை முறையாக கடைபிடிக்காமல் வெளியில் நடமாடுவதாகவும் அதிக அளவு வாகனங்கள் வெளியில் செல்வதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் முழு ஊரடங்கை கடைபிடிக்காமல் பொதுவெளியில் நடமாடினால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை டிஜிபி திரு திரிபாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா வழிகாட்டுதலை ஒரு சிலர் சரியாக பின்பற்றாததால் தொற்று மேலும் பரவ வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட அவர் காவல்துறையின் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு ஆளாகாமல் மக்கள் தவிர்க்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக ரெம்டெசிவிர் விற்பனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து நேரு ஸ்டேடியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை, சிகிச்சை நடைமுறை, ஆக்சிஜன், ரெம்டெசிவிர் விற்பனை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரெம்டெசிவிர் பெறுவதற்காக பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக எழுந்த கேள்விக்கு பதிலளித்த தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு ஆர் சண்முக சுந்தரம், கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக ரெம்டெசிவிர் விற்பனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து நேரு ஸ்டேடியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள், கொரோனா நோயாளிகள் ஆம்புலன்ஸ்களில் காத்திருக்க வைக்கக்கூடாது என்றும், நோயாளிகளை ஆம்புலன்ஸில் வைத்து சிகிச்சை அளிக்காமல் போர்க்காலங்களில் பணியாற்றுவது போல் வார்டுகளில் வைத்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் சிறைகளில் கொரோனா சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்த வேண்டும், உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒப்படைக்கவும், மயானங்களிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்காமல் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்டவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி நீதிபதிகள் வழக்கை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்திற்கான முதல் ஆக்சிஜன் சிறப்பு ரயில் மேற்கு வங்கத்தில் இருந்து சென்னை வந்தடைந்தது.
இந்தியாவில் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சிறப்பு விரைவு ரயில்கள் மூலம் திரவ மருத்துவ ஆக்சிஜன் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்திற்கான முதல் ஆக்சிஜன் ரயில் நேற்று இரவு சென்னை வந்தடைந்தது. மேற்கு வங்க மாநிலம் துர்காப்பூரில் இருந்து 4 கண்டெய்னர்களில் 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டு வந்தடைந்த விரைவு ரயில் சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இங்கிருந்து ஆக்சிஜன் தேவைப்படும் மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு 30,000-ஐ கடந்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறையின் அறிக்கையின்படி தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 30,621 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இவருடன் சேர்த்து இதுவரை வைரஸ் பாதிப்புக்கு ஆளானோர் எண்ணிக்கை 14,99,485 அதிகரித்துவிட்டது. சென்னையிலும் கொரோனா வைரஸ் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஒரே நாளில் 6,991 பேர் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக ஒரே நாளில் 297 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 68 பேர் எந்தவித இணை நோயும் இல்லாதவர்கள் ஆவர். தமிழகம் முழுவதும் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16,768 உயர்ந்துள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி அடுத்த வாரம் முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு மத்திய அரசு அவசரகால பயன்பாட்டு அனுமதி வழங்கியுள்ளது. முதற்கட்டமாக கடந்த 1ஆம் தேதியன்று ரஷ்யாவில் இருந்து 1,50,000 லட்சம் தடுப்பூசிகள் இந்தியா கொண்டு வரப்பட்டன. 2வது கட்டமாக இன்று 1,50,000 லட்சம் ஸ்புட்னிக் தடுப்பூசிகள் இந்தியா வரவுள்ளன. அடுத்த வாரத்தில் இருந்து ஸ்புட்னிக் தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் எனவும் ஜூலை மாதத்தில் இருந்து இந்தியாவில் உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் நிதி ஆயோக் உறுப்பினர் திரு பால் தெரிவித்துள்ளார். பாரத் பயோடெக்கின் கோவாக்சின் தடுப்பூசியை தயாரிக்க பிற மருந்து நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் 2 நிறுவனங்கள் மட்டுமே தடுப்பூசி தயாரிப்பில் ஈடுபட்டால் நாடு முழுவதும் தடுப்பூசி போட 2 ஆண்டுகள் வரை ஆகும் என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க தடுப்பூசி தயாரிப்பு முறையை பிற நிறுவனங்களிடம் பகிர வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினர். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பால், கோவாக்சின் தடுப்பூசியின் தயாரிப்பு முறையை பிற நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்ள பாரத் பயோடெக் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். BSL-3 ஆய்வக வசதி உள்ள நிறுவனங்கள் கோவாக்சின் தடுப்பூசி தயாரிப்புக்காக விண்ணப்பிக்கலாம் என அழைப்பு விடுத்த அவர், செப்டம்பர் மாதத்திற்குள் ஃபைசர், மாடர்னா போன்ற தடுப்பூசிகளும் இந்தியாவில் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொற்றிலிருந்து மீண்ட 6 மாதங்களுக்கு பின்னரே தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என மத்திய அரசுக்கு மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறையின் தற்போதைய அறிவுறுத்தல்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொற்றிலிருந்து மீண்ட 2 மாதங்களுக்கு பின் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கால அளவை 6 மாதங்களாக உயர்த்த நோய் தடுப்புக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு பரிந்துரைத்துள்ளது. மேலும் முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்திய பின் தொற்று ஏற்பட்டவர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றவர்களும் குணமடைந்த 2 மாதங்களுக்கு பின் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் எனவும், கர்ப்பிணிகளுக்கும் தடுப்பூசி போட வேண்டும் எனவும் நோய் தடுப்புக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரைகள் அனைத்தும் தடுப்பூசிக்கான தேசிய நிபுணர் குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. கோவிஷீல்டு தடுப்பூசி 2 டோஸ் போடுவதற்கான இடைவெளியை 12 முதல் 16 வாரங்கள் வரை அதிகரிக்க மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து அனைவரையும் பாதுகாக்க நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் திட்டம் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. முதற்கட்டமாக மருத்துவ பணியாளர்களுக்கும், அதனையடுத்து கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2ஆம் கட்டமாக முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டது.
இதனையடுத்து தற்போது பொதுமக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. முதல் டோஸ், இரண்டாவது டோஸ் என 2 கட்டங்களாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல் டோஸ் போட்டுக்கொண்ட 28 நாட்களுக்கு பிறகு இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என முதலில் அறிவுறுத்தப்பட்டது. அதனையடுத்து தடுப்பூசி மருந்து சிறந்த பலனளிக்க ஏதுவாக முதல் டோஸ் போட்டுக்கொண்ட 6 to 8 வாரங்களுக்கு பிறகு இரண்டாவது டோஸ் தடுப்பூசி மருந்தை செலுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்தின் முதல் டோஸ் மற்றும் இரண்டாவது டோஸுக்கு இடையேயான காலத்தை 12 to 16 வாரங்கள் வரை அதிகரித்து தேசிய தொழில்நுட்ப ஆலோசனைக் குழு பரிந்துரைத்துள்ளது. அதாவது முதல் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்ட 12 to 16 வாரங்களுக்கு பிறகு இரண்டாவது டோஸ் போட்டுக்கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி மருந்து 2 டோஸ்களுக்கான இடைவெளியில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அதிக அளவில் நடத்தப்பட்ட மத நிகழ்ச்சிகளும் அரசியல் நிகழ்வுகளும் தான் இந்தியாவில் கொரோனா அதிகரிக்க காரணம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் தற்போது கொரோனா தொற்று வேகமாக பரவுவதற்கு B.1.617 எனும் உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ் காரணமாக இருந்தாலும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மக்கள் பின்பற்றாததும் முக்கிய காரணம் என கூறப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றாமல் அதிக அளவில் நடத்தப்பட்ட மத நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளும் இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரிக்க காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்தை சரியாக பின்பற்றாததும் மற்றொரு காரணம் என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. பிரதமர் மோடி மே 18 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் நாட்டில் பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு படுக்கை மற்றும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நிலைமையை சரி செய்ய அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் பாதிப்பு அதிகமுள்ள மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் பிரதமர் மோடி 2 தவணையாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். வரும் மே 18ஆம் தேதி 9 மாநிலங்களில் 46 மாவட்ட ஆட்சியர்களுடனும், மே 20ஆம் தேதி 10 மாநிலங்களில் உள்ள 54 மாவட்ட ஆட்சியர்களுடனும் பிரதமர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தடுப்பூசிகள், ஆக்சிஜன், மருந்துகள் ஆகியவற்றுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் காணாமல் போய்விட்டதாக காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் மத்திய அரசை காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து வருகிறார். குறிப்பாக பாராளுமன்ற புதிய கட்டிடம், பிரதமருக்கான புதிய இல்லம் போன்ற கட்டுமான பணிகள் அடங்கிய சென்ட்ரல் விஸ்டா திட்டம், தடுப்பூசிகள், கொரோனா மருந்துகள் போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஆகியவற்றில் மத்திய அரசை அவர் சாடி வருகிறார். அந்த வகையில் தற்போது அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தடுப்பூசிகள், ஆக்சிஜன், மருந்துகள் ஆகியவற்றுடன் பிரதமரும் காணாமல் போய்விட்டதாகவும், சென்ட்ரல் விஸ்டா பணிகள், மருந்துகள் மீதான GST அங்கும் இங்குமாக பிரதமரின் புகைப்படங்கள் ஆகியவை மட்டுமே மிச்சம் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். நாட்டில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட பிரதமர் மோடி மட்டுமே காரணம் என ஹைதராபாத் எம்பியும் அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்திஹாதுல் முஸ்லிமின் கட்சி தலைவருமான அசாதுதீன் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை வேகமாக பரவி வருகிறது. இதனால் பல்வேறு மாநிலங்களில் ஆக்சிஜன், கொரோனா தடுப்பூசி, ரெம்டெசிவிர் மருந்து, படுக்கை வசதி உள்ளிட்டவற்றிற்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அந்த வகையில் நாட்டில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட பிரதமர் மோடி மட்டுமே காரணம் என ஹைதராபாத் எம்பியும் அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்திஹாதுல் முஸ்லிமின் கட்சி தலைவருமான அசாதுதீன் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், நிபுணர்கள் கூறுவது போல ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகைக்கும் நாம் தடுப்பூசி செலுத்தவில்லை என்றால் நாம் உயிர்களை காப்பாற்ற முடியாது என்றும், அதை செய்வதற்கு மோடி அரசு மாதந்தோறும் 30 கோடி தடுப்பூசிகளை கொடுத்து அதை மக்களுக்கு செலுத்தி இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். ஆனால் அதில் மோடி தலைமையிலான அரசு தோல்வி அடைந்துவிட்டதாக விமர்சித்தார்.